ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இவர்களுக்கு எந்த நன்மையும் எப்பொழுதுமே நடக்க மாட்டேங்குது. நீங்கள் பாதாளத்திலே இருக்கக்கூடிய சுடுகாட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய காளியை வணங்க வேண்டும். சோழவந்தான் என்கிற புண்ணிய சேத்திரத்தில் உள்ள ஆதி சிவனை வணங்கி வழிபட ஒரு தடவை பிடிச்சி பாருங்க. அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகைகளில் நாம் எதையாவது பிடித்து கொண்டு மேலே வரமாட்டோமா? ஏதாவது ஒன்று ஒரு தெய்வமாக நம் கண்ணை திறக்காதா? பல பல பிறவிகளில் நான் செய்த பாவமும் புண்ணியமும் எங்கே இருக்கிறது? யாராவது ஒரு தெய்வம் எடுத்து எழுதி வைத்திருக்கும் அல்லவா? ஒருவேளை இந்த பிறவியில் நான் காரணமே இல்லாமல் ஏன் அவதிப்பட வேண்டும்? ஏன் துன்பப்பட வேண்டும்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்கின்ற கவலை உங்களுக்குள் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு உதவும். ஏனென்றால் நீங்கள் எல்லாரும் ஏதோ ஒரு நட்சத்திர கூட்டத்தில் பிறந்திருப்பீர்கள், ஒரு ராசியில் பிறந்திருப்பீர்கள். அந்த வகையில் மேசம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளில் பிறந்த உங்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் பிறப்பு முதல் இறப்பு வரையிலும் உங்களை காரணமே இல்லாது வந்து காத்து ரசிக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த கோவில். கருவில் நீங்கள் இருக்கும் பொழுதே தீர்மானிக்கப்பட்டு விட்டது, இந்த தெய்வம்தான் உங்களை காக்க முடியும் என்று. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அற்புதமான உங்கள் ராசி நட்சத்திரத்திற்கு ரிஷிகள் தந்த, மகான்கள் அருளிய, சித்தர்கள் அருளிய அற்புதமான கோவில்களை நான் கற்றுக்கொண்ட ஜோதிடத்தில் இருந்து உங்களுக்கு தருகின்றேன். நேயர் பெருமக்களே, அதை வரிசைக்கிரமமாக சொல்லுகின்றேன். சில குணங்களையும் சொல்லுவேன், சில குறைகளையும் சொல்லுவேன். கேட்டு நீங்கள் குறித்து வைத்து கொண்டு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த கோயிலுக்கு சென்ற மாத்திரத்தில் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை வளமாக இருக்கும். என் அருமை செல்வங்களே, இதை கடைப்பிடித்து மேன்மையடைய உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். எனது அருமை மிக்க விருச்சிக ராசி அன்பர்களே, காலச்சக்கரத்திற்கு 8வது ராசி மர்மமான ராசி. யாரை கேட்டாலும் ராசி பலனை வைரவர்கள் திட்டுகிறவர்கள் இவர்களாகத்தான் இருப்பார்கள். ஏனால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இவர்களுக்கு எந்த நன்மையும் எப்பொழுதுமே நடக்க மாட்டேங்குது. எல்லாம் வல்ல இறைவன் நீங்கள் பாதாளத்திலே இருக்கக்கூடிய சுடுகாட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய காளியை வணங்க வேண்டும். அதாவது கழிவு ராசி 8வது ராசி. உண்மையாக நேசிப்பார்கள், நகைச்சுவை உணர்வு மிக்கவர்கள், இரகசியங்களை பாதுகாப்பீர்கள், மர்மமானவர்கள், கருத்தாள மிக்கவர்கள், புத்திசாலிகள், உங்களுடைய வாழ்க்கை துணையை கட்டுப்படுத்த விரும்புவீர்கள். இது ஷார்ட் அண்ட் ஸ்வீட் விருச்சிக ராசியினுடைய ஹேபிட். விருச்சிக ராசியினர் அமானுஷ்யம் மற்றும் இவர்களுடைய வாழ்க்கையில் 7 முக்கிய அம்சங்கள் இருக்குது. இந்த வீடியோ எதுக்கு போடுறோம் அப்படின்னா, உங்களுக்கு வாழ்க்கையில் எந்தாவது ஒரு காலகட்டத்தில் காரணமே இல்லாமல் அசிங்கம், அவமானம், பழி, பாவம், குற்றம் இது போன்ற தொடர் துன்பங்கள் வரும் பொழுது உங்களை காப்பதற்குரிய ஒரு அற்புதமான கோவில் இருக்கிறது. இந்த கோவிலுக்கு போன மாத்திரத்தில் நீங்கள் பேட்ரி சார்ஜ் ஏறும். செல்ஃபோனில் பேட்ரி இருக்குது, சார்ஜ் போடலைன்னா பேச முடியாது. அதுபோல் உங்களுக்கு எந்த காலத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் உங்களை காப்பாற்றுவதற்குன்னு ஒரு அற்புதமான கோவில் நட்சத்திர வாரியாக ஐயா சொல்லி வருவேன். அதுக்கு முன்னால் நீங்கள்லாம் ஒரு சாதாரண வகையான மக்கள் இல்லை. ஆமாம், எங்களை தான் வச்சு செய்யுது, அப்புறம் ஏன் பேச மாட்டீங்க அப்படின்னு வருது. பலர் நேசிக்கிறார்கள், பலர் உங்களை வெறுக்கிறார்கள். இந்த மக்களை கவர்ச்சியான நபர்கள்னு சொல்லலாம், ஆனால் அதை வச்சு மட்டும் பார்ப்பது அநியாயம் தானே. ஆக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு ஏற்ற தீர்வு என்னென்னா, நீங்கள் அவங்கள விருச்சிக ராசிக்காரர்களில் உங்களுக்கு நீங்கள் நேசிச்சிங்க, உங்களுக்கு பிடிக்குதுன்னா நீங்கள் ஒரு ஸ்பெஷலான மனிதர் தான். அதாவது ஆழமாகவும் தீவிரத்தன்மையுடனும் மற்றவர்களை நேசிப்பார்கள். பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்கள் தேள் மாதிரி கொட்டி விடுவார்கள். தேள் எப்படி கொட்டுமோ அதே போல் நன்றாக பழகுவார்கள். அதாவது சாதாரண வகை மக்கள் இல்லை. உங்களிடத்தில் சில நேரங்கள் குழப்பம் இருக்கும், சில நேரங்களில் அசால்ட்டு தன்மை இருக்கும், சில நேரங்களில் நினச்சதை சாதிக்க முடியாது. எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் ஏதாவது தோற்று போகும். நண்பர்கள் அதிகமாக இருப்பார்கள்.
கல்வியாக இருக்கட்டும், விளையாட்டாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், அலுவலகமாக இருக்கட்டும், நீங்கள் எல்லாரிடத்திலேயும் வளைந்து கொடுத்து சென்று எப்படியாவது ஜெயித்து விடுவீர்கள். இந்த சிறப்பு குணங்கள், கோபம் இருக்கும் இடத்துல தான் குணம் இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயமும் ஒரு சந்தேகமும் வெளியில் பார்க்குறதுக்கு ஒரு முரட்டுத்தனமும் இருக்கும். அன்பு செலுத்துவதிலும் பகை பாராட்டுவதிலும் நீங்கள் உச்சத்துக்கே போயிடுவீங்க. விருச்சிக ராசி எதையும் அறகுறையாக விட்டு செல்ல மாட்டீங்க. எல்லாவற்றையும் முழுமையாக நிறைவாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். நீர் ராசி அப்படிங்கிறனால உங்களுடைய மனம் கடல் நீரை போலவே ஆழமாகவும் மர்மங்கள் நிறைந்ததாகவும் இருக்கும். திடீரென்று உணர்ச்சி வசப்பட்டுருவீங்க. உங்களுக்கு மன அழுத்தமும் குழப்பமும் அதிகமாக இருக்கும். வெறித்தனமும் கடுமையான வேகத்துடனும் இருக்கும். போட்டிகளில் கண்டிப்பாக தனக்கே வெற்றி உண்டு என்ற தன்னம்பிக்கையும் சில வேளைகளில் தற்பெருமையும் வந்துடும். கவிதையாக பேசி ஆண்களாக இருந்தால் பெண்களை மயக்கி கவர்ந்து விடுவார்கள். தலையாட்டி பொம்மை போல் பெண்ணை மாற்றி விடுவார்கள். வசீகரிப்பதில் கெட்டிக்காரர்கள். பொதுவாக விருச்சிக ராசி ஆண்கள் யாரிடத்தில் நிதானமாகத்தான் இருக்கணும். வெகு நிதானித்த ஆலோசித்த பின்பு தான் அவர்கள் நண்பராகவோ காதலராகவோ இருந்தாலும் யாரையும் ஏற்றுக்குவாங்க. அவர்களுக்குன்னு ஒரு இடத்தை தங்கள் வாழ்க்கையில் கொடுப்பார்கள். இவர்கள் நட்பும் காதலும் நேர்மையாகவும் விசுவாசமும் உண்மையும் தனக்கு ஆதரவாகவும் தனக்கு மட்டுமே சொந்தமானது இருக்க வேண்டும் என்று ஒன்றுக்கு பலமுறை சோதித்து அறிந்து அதுக்கப்புறம்தான் ஒரு முடிவுக்கு வருவாங்க. கோபதாபங்கள்லாம் அதிகமாக இருந்தாலும் விருச்சிக ராசியில் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் இருக்குது. செவ்வாயினுடைய வீடு நீர் வீடு குரு. செவ்வாயில் குரு, செவ்வாயில் சனி, செவ்வாயில் புதன், இதுதான் காம்பினேஷன். அப்போ விசாகம் சோழவந்தானுக்கு இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு நீங்கள் சென்று அங்கே வணங்கி வழிபட்டால் அங்கே உங்களுக்கு பேட்டரி சார்ஜ் ஏறும். வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ துன்பம் வந்தாலும், எவ்வளோ துக்கம் வந்தாலும் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் சோழவந்தான் என்கிற புண்ணிய சேத்திரத்தில் உள்ள ஆதி சிவனை வணங்கி வழிபட ஒரு தடவை பிடிச்சி பாருங்கள். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணுங்கள். அனுசம் நட்சத்திரக்காரர்கள் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு திருவிடை மருதூர் அந்த சேத்திரத்தில் இருக்கிற மகாலிங்கமும் அங்கே ஒரு மூகாம்பிகை அம்மை சன்னதியும் உண்டு. அங்கு சென்று நீங்கள் அந்த தெய்வத்தை பிடித்தீர்கள் என்றால் வாழ்க்கையில் சகல சௌபாகியத்தை எல்லாம் பெற்றிருக்கு. உங்களுக்குரிய எனர்ஜினா எப்படி கொஞ்சம் ரஞ்சம் இல்லை, உங்களை தேடிக்கிட்டு இருக்கு. போங்க. அதே போல் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் பல்லடம் என்கிற ஒரு கோயம்புத்தூருக்கு போகிற தாராபுரத்துலேருந்து கோயம்புத்தூருக்கு போகிற வழியில் பல்லடத்தில் அங்காள பரமேஸ்வரி கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு போன மாத்திரத்தில் சும்மா பேட்ரி ஷாக் அடித்த மாதிரி இருக்கும். இரும்பு கை மாயாவின்னு ஒரு கதை உண்டு. மின்சாரம் சார்ஜ் ஏற்றினார்னா அவர் உடல் மறைஞ்சிடும். சார்ஜ் இறங்கின உடனே உடம்பு தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் அங்கே போன உடனே நீங்கள் தன்வயப்பட்டு விடுவீர்கள். அப்புறம் என்ன, உங்களுக்கு தேவதையை அள்ளி கொடுக்கும். தோற்று கொண்டு இருக்கும் நீங்கள் ஜெயித்து கொண்டு இருக்க இந்த அற்புதமான பரிகாரத்தை சொல்லியிருக்கிறேன். வணக்க நேயர்களே, இப்போ நாம் மேச ராசி சொல்லியிருக்கிறோம், எல்லா ராசிக்கும் சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் முதல்ல நீங்கள் குறிச்சுக்கணும். ஏன்னா ஐயா வளவலன்னு பேசுகிறாரேன்னு நினைக்கக்கூடாது. உங்களுக்காகவே ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் 8 நிமிஷம் ஒரு வீடியோனா அதை முழுமையாக பாருங்கள். வேகமாக ஸ்கிப் பண்ணி போய் பிரயோஜனம் இல்லை. எல்லாத்தையும் பார்த்துட்டு குறித்து வைத்துக்கொண்டு அந்த வார்த்தையை 2 தடவை கேளுங்க. அது கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். அந்த கோயில் எங்கே இருக்குன்னு பாருங்கள், நோட் பண்ணுங்கள். உங்கள் பிறந்த நட்சத்திரம், பிறந்த கிழமை அன்றைக்கி உங்கள் குடும்ப சகிதமாக போங்க. அங்கே போய் விளக்கு போடுங்கள், ஆறாமரை உட்காருங்கள். முதல் நாளே போய் அந்த சேத்திரத்தில் தங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச பாவ சாபம்லாம் போயிடும். நீங்கள் பல பிறவிகளில் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருந்த தேவதை தான் நான் ஐயா குறித்து கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக பொறுமை சகிப்புத்தன்மையோடு கொஞ்சம் காசு செலவழித்து நிதானத்தோடு இருந்து கோயிலில் எவ்வளோ நேரம் இருக்கீங்களோ அவ்வளோ நேரம் உங்களுக்கு எனர்ஜி வரும். அதை செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற என்னுடைய ஆசீர்வாதங்களும் வாழ்த்துக்களும். ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சர்வீஸ் பண்ண காத்திருக்கேன். நன்றி, வணக்கம்.